சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் இந்திய ராணுவத்தின் தெற்கு பகுதியின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பரார் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினிஷ் வழங்க கேட்கலாம். வினிஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்திய ராணுவத்தில் மேஜராக பணியாற்றி வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களான மேஜர் சரவணன், மேஜர் முகுந்த் வரதராஜன், மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் உட்பட மேஜர்கள் மற்றும் போர்களில் வீரமரணம் அடைந்த பல ராணுவ வீரர்களுக்கு சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய போர் நினைவிடத்தில் இந்திய ராணுவத்தின் தெற்கு பகுதியின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பரார் மலர் வளையம் வைத்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய பல மேஜர்கள் அவர்களுடைய நினைவாக இங்கு நினைவுத்தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காகவும் சென்னையில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் நேரடியாக இந்த நினைவுத்தூணிற்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் மலர் வளையம் வைத்து. அதன் அடிப்படையில் தற்பொழுது மேஜர் சரவணன், மேஜர் முகுந்த் வரதராஜன், கேப்டன் நரசிங் ராவ், கர்னல் நீலகண்டன் நாயர், கேப்டன் நரேந்திர நாயர் உட்பட பல்வேறு பதவிகளில் வகித்து வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு தற்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்ட பின்னர் நங்கநல்லூர் மெட்ரோ இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஓடிஐ என பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினிஷ்.